சென்னையில எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொன்னனே, அவங்களுடைய அம்மா. எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஆபரேஷன் நல்லபடியா முடிச்சிடும். திவ்யாவை நாங்க பாத்துக்கிறோம். டாக்டர் என்ன சொன்னாரு? எல்லா டெஸ்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆபரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்றேன்னு சொல்லிருக்காரு. அம்மா எனக்கு ஆபீஸ் டைம் ஆகுது, நீங்க வேணா போகும்போது. பரவாயில்லப்பா, நான் பாத்துக்கிறேன். சரி, நீ கிளம்பு. வரேன் திவ்யா. ஹலோ மூர்த்தி, அபார்ட்மெண்ட் பழைய செக்யூரிட்டி ஊர்ல வந்துட்டான்னு சொன்னேன், விசாரிச்சியா? எங்க வச்சு விசாரிச்ச? உனக்கு எத்தனை வாட்டி சொல்லணும்டா? விசாரிக்கிற இடத்துல விசாரிச்சாதான் எல்லாம் உண்மையும் வரும். சரி, நீ முதல்ல ஸ்டேஷன் கொண்டு வா, நான் நேரம் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். நானும் பார்த்துட்டே இருந்தேன். அப்படி இப்படி கார் வர ஓட்டுனா கடைசியில விட்டுட்டான். மனுஷாளுக்கு செய்வன செய்யற மாதிரி யாரோ இந்த அபார்ட்மெண்ட்டுக்கும் பண்ணிட்டா. அதான் இப்படி நடக்கிறது. நம்ம தேசியாச்சாரிய கூட்டின்னு வந்து ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணிவிட்டா எல்லாம் சரியா போயிடும். நீங்க சும்மா இருங்க சார். இந்த பில்டிங் கட்டின முறையே தப்பு சார். சுத்தமா வாஸ்து சரியில்லை. நீங்க சொல்றது பார்த்தா அபார்ட்மெண்ட்டை திருப்பி தான் வைக்கணும், இல்லைன்னா வேற எங்கேயாவது பேத்து தான் கொண்டு போய்க்கணும். உங்களுக்கே தெரியும் நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு போன வருஷம் இந்த வேல்யூவேஷன் இப்ப இல்ல. இப்ப பிராக்டிகலா திங்க் பண்ணி என்ன பண்ணலாம்னு முடிவெடுத்தாலே போதும்னு நினைக்கிறேன். இருங்க சண்முகம், நமக்கு என்ன ஏதுன்னு தெரியாதனால தானே டிசிபி சார் எல்லாரையும் வச்சு மீட்டிங் போட்டிருக்கோம். அவர் மட்டும் என்ன சார் சொல்ல போறாரு? ஜாகிரதையா இருங்க, வீட்டை பூட்டிக்கோங்க, வெளியே எங்கேயும் போயிடாதீங்க, நாங்க பாதுகாப்பா இருப்போம்னு சொல்லிட்டு வீட்டுல போய் படுத்துப்பாரு. நாம தான் டே நைட் இங்க இருக்கோம். சரி உட்காருங்க நாராயணன். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். அடுத்த ஒருத்தன் சாகர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்றீங்களா? அதுக்கு முன்னாடி இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நானே கூடி வரேன் சார். திவ்யா வந்திருக்கா. பாலா பாம்பே போயிருக்கானா, அதான் இங்க சாப்பிட சொன்னேன். சாப்பிட மாட்டேன்னுட்டா. போய் நீயாவது அவளை சாப்பிட கூப்பிடுற. திவ்யா, அம்மா சாப்பிட சொன்னாங்கல்ல, ஏன் சாப்பிடல? ஏய், என்னாச்சு? ஒன்னும் இல்ல. அக்கா தானே? போன வருஷம் செமஸ்டர் லீவ்ல அக்காவோட ஜாலியா இருந்த வீட்டுல இப்ப அவ இல்லாம நான் மட்டும் தனியா முடியல. யார் சொன்னாங்க? உனக்கு பாலா, அப்பா, எங்க அம்மா எல்லாரும் இருக்கும். போதுமா? போய் சாப்பிட. என்னோட இந்த 4 வருஷ சர்வீஸ்ல நான் போயிட்டு இருந்த இடம் எனக்கு புதுசு மட்டும் இல்ல, ஒரு வித்தியாசமான அனுபவம் கூட. எங்க உங்க அப்பா உயிரோட இருக்கும்போது தான் எதுவும் சொல்லல. இப்பவாவது நமக்கு வர வேண்டிய கடன் ஏதாவது இருக்கான்னு கேளுங்க. அந்த 6 ஏக்கர் நிலம் வந்து எங்க இருக்குன்னு கேட்டு சொல்லுங்க. இப்போ இதுக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. காத்து இருக்கு, இப்போ வெளியில போயிடுச்சு. ஆனா அழிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட முடியாது. இங்கதான் சுத்திக்கிட்டே இருக்கும். இது மாதிரிதான் உயிரும். இறந்து போனா எல்லாமே போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. இந்த உடம்பு மட்டும்தான் அழிஞ்சு போகும். ஆனா உயிர் இங்கதான் சுத்திக்கிட்டே இருக்கும். ஏன் உங்க பக்கத்துல கூட இருக்கலாம். அவங்களுக்கும் நிறைவேறாத ஆசை, ஏக்கம், கோபம் எல்லாமே இருக்கும். அது நமக்கு தெரியறதில்லை. அது வெளிப்படுத்த
அவங்க தேர்ந்தெடுக்கிற விஷயம்தான் மீடியம். நீங்க சொல்றது பார்த்தா உலகத்துல இருக்க எல்லாத்தையும் மீடியமா எடுத்துக்கும் போல. அப்படி இல்ல, பசிக்கிற நேரத்துல எது வேணா சாப்பிடுறது, பிடிச்சது மட்டும் சாப்பிடுறது 2 விஷயம் இருக்குல்ல. இதுல அவங்க கண்ணுக்கு முதல்ல தெரியுது பிடிச்சது மட்டும் மீடியமா எடுத்துக்கிறது. இல்ல எந்த நிலையில எதனால் இறந்து போனாங்களோ அதே கூட மீடியமா எடுத்துப்பாங்க. தண்ணியை கூட மீடியம் எடுத்துப்பாங்க சார். Why not? பஞ்சபூதங்கள்ல நீர், நெருப்பு, காற்று எதுவா இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தி மீடியமா எடுத்துக்கிற சக்தி அவங்களுக்கு இருக்கு. சில ஆவியங்களை கட்டாயப்படுத்தினா பிடிக்காது. ஆனா எந்த காரணத்துக்காக இங்க வந்ததோ அதுக்கான காரணத்தை கண்டிப்பா சொல்லாம போகும். காஃபி. அம்மா இங்க தலைவலிக்கு தானே டேப்லெட் சாப்பிட்டு படுத்திருக்காங்க. சரி வீட்டுக்கு போய் படுத்துங்க, காலை பேசிக்கலாம். உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? சொல்லு. அக்கா உங்களை பிரிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலையா? இது வரைக்கும் அப்படி ஒரு நினைப்பு வரல. அப்போ அக்காவா மறக்கல? அப்படி இல்ல. அப்போ வேற ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? இது பாரு, ரம்யாவை பிரிஞ்சது இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நினைக்க வச்சுட்டே இருக்கு. அந்த நினைப்பு எப்ப வரலையோ தேவையில்லாம கேட்டு இருக்காத, பேசாம போய் படு. குட் நைட். எப்ப எது எந்த வயசுல கேட்கணும்? என்ன பார்த்து சொல்லுங்க. ரம்யா, நான் இந்த அளவுக்கு வளர்ந்தது காரணம் என் அப்பா, படிப்பு, ஜாப், டேலண்ட் மட்டும் இல்ல. லைஃப்ல எந்த ஒரு விஷயத்தையுமே புதுசா பாக்குறதான். ஏன் உன்னை எனக்கு பிடிச்சது காரணம் கூட நீ அழகா இருக்க, படிச்சிருக்க மட்டும் இல்ல, நீ லெஃப்ட் ஹேண்ட் ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் நைட் கூட இங்க உங்க வீட்டுல நடத்தணும் அவசியம் இல்ல. ஏன் நம்ம புதுசா உன பிளாட்ல புதுசா ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம். என்ன சொல்ற? அன்னைக்கு ஆரம்பிச்ச என்னோட லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா கல்யாணம்ங்கிறது கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ்றதுன்னு எனக்கு அப்ப தெரியல. குட் மார்னிங். மார்னிங். காஃபி. ஹே வெயிட் வெயிட். என்னதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் there should be some difference and I'm very particular about it. அது என்னோட கப், இது உன்னோட கப்.